ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கஷாயம் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாள்பட்ட பீரியட் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரிங்க, பீரியட் ஆகிட்டோம் ஆனால் சரியாக பீரியடே ஆகலை நமக்கு அப்படின்றீங்களும் சரி, இந்த இஞ்சி கஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு பீரியடான நாள்லேருந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து நீங்கள் இந்த இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட பீரியடும் நமக்கு நல்லா கிளியராக வந்துடுங்க. நமக்கு ஸ்டொமக்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பீரியடும் நல்லா ஆகிடுங்க. 5 டேஸ்லேயே இந்த இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே பீரியட் ஆயிரும். இந்த இஞ்சி கஷாயம் நல்லா வேலை செய்யுங்க. அதுக்கு இந்த சைஸில் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சிலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா தோல்லாம் இந்த மாதிரி சீவி க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா தோல்லாம் சீவிட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தட்டிக்கலாம் இஞ்சை. இஞ்சி இந்த மாதிரி ஃபுல்லாக பெரிய சைஸாக இல்லாமல் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சைஸ் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு பால் குண்டாலையும் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்த்துலைங்க. இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு சூடாக குடிக்கணுனாலும் நீங்கள் சூடாக குடிச்சிடலாம், இல்லை ஆற விட்டு குடிக்கணுனாலும் ஆற விட்டு குடிச்சிடலாங்க. பீரியடான நாள்லேருந்து 5 டேஸ் தொடர்ந்து இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா பீரியட் ஆகுங்க. நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். தொப்பை இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பை நாள்பட நல்லா குறைஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.